அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன். இது இரண்டாவது காணொளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது இறுதி நபியின் இறுதி பேருரை. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய உரையில் சொல்கிறாங்க, மக்களே, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, இது அவர்கள் தமது சமுதாயத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசமாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது புகாரில 1739வது ஹதீஸ். மக்களே, நீங்கள் மறுமையில் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், அப்போது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி கேட்டார்கள். அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய தூது செய்தியை எடுத்து வைத்து விட்டீர்கள், அதை நிறைவேற்றி விட்டீர்கள், உங்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள், உங்கள் மீதுள்ள பொறுப்பை செம்மையாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சான்று பகர்வோம் என்று நபித்தோழர்கள் கூறுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தியவாறு, பின்னர் அதை மக்களை நோக்கி தாழ்த்தியும், யா அல்லாஹ் நீயே சாட்சி, யா அல்லாஹ் நீயே சாட்சி, நான் நீ எனக்கு வழங்கிய அந்த தூது செய்தியை நான் எதையும் முகூட்டாமல், குறைக்காமல், மறைக்காமல் தெல்ல தெளிவாக மக்களுக்கு எடுத்து அறிவித்து விட்டேன். அதற்கு இந்த மக்களே சாட்சி என்பது போல் தங்களுடைய விரலின் மூலமாக, ஆள்காட்டி விரலின் மூலமாக சைகை செய்தவர்களாக இந்த மெசேஜை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். மக்களை அதற்கு சாட்சி ஆக்கினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் முஸ்லிம்ல 1742, 2137 ஆகிய ஹதீஸ்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எந்த தூது பணியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த செய்திகளை முழுமையாக மக்களிடத்திலே அந்த ஹஜ்ஜத்தில் விதாவில எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ்வையும் சாட்சியாக்கி மக்களையும் சாட்சியாக்கி தங்களுடைய உரையை முழுமைப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மார்க்கம் சம்பந்தமாக பலவித விஷயங்களை நாம் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு நிற்கிறோம். ஏன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ குறை வச்சுட்டு போன மாதிரி, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், அதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துட்டேன், இனிமேல் மார்க்கங்கிறது கிடையாது. எதே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானோ அதுதான் மார்க்கம். அந்த செய்தியை மக்களை சாட்சியாக்கி, பல லட்சம் மக்களை அரஃபா மைதானத்தில், அரஃபா பெருவெளியில மக்களை சாட்சியாக்கி, அதற்கு அல்லாஹ் நீயே சாட்சி, நான் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுட்டேன். அப்போ அவங்களும் முழுமைப்படுத்திட்டாங்க, எதையும் மறைக்கல, கூட்டல, குறைக்கல. அப்போ தெளிவாக சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தை இன்னைக்கு எந்த நிலைக்கு, அது மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்கள், சரியா, அதை சின்ன பின்னமாக்கி, என்ன, ஒருவர் ஒரு சத்தியத்தை பேசுகிறார், அதுக்குரிய ஆதாரங்களோடு குர்ஆன் ஹதீஸ்களை முன்வைக்கிறார். ஆனால் அதுக்கு பலர் அவர் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, பொறாமையின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அது மக்களை குழப்புற வகையில் எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்கிறத நீங்களே அறிவீர்கள். எனவே இப்படிப்பட்ட செய்திகளை சரியாக புரிந்து கொண்டு அவைகளை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக
இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த காணொலியில் மற்றொரு செய்தியை தொடருவோம்.